அனைவருக்கும் வணக்கம். இன்று வளர்பிறை அஷ்டமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமையோட வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஷ்டமி நாளே பொதுவா நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அஷ்டமி திதியில செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல காரியம் என்னன்னா ஆன்மீக வழிபாடு, அதாவது ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது ராகு கால நேரத்துல அஷ்டமி திதியில பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல பைரவரை வழிபட்டு அவங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்று சொல்றாங்க. அதனாலதான் ராகு கால நேரத்துல பைரவரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனா வளர்பிறை அஷ்டமிக்கு அந்த நேரம் காலம் கிடையாது. இன்னைக்கு ஒரு அற்புதமான சனிக்கிழமையோடு கூடிய வளர்பிறை அஷ்டமி. இந்த நல்ல நாள்ல நம்ம பைரவரை வழிபடுவதோடு சனி பகவானுடைய தாக்கம் ஏதாவது இருந்தா அதுவும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு அற்புத நாள். சனி பகவானுக்கும் பைரவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் பாத்தீங்கன்னா பைரவர் சனி பகவானுக்கு குருநாதரா இருந்திருக்காரு. அதாவது யமதர்மராஜரோட தம்பி தான் சனி பகவான். அவர் பாத்தீங்கன்னா யமதர்மராஜரோட அதிக சக்தி நமக்கு வேணும்னு சொல்லி பைரவரை நோக்கி வழிபாடு செய்யறாரு. பைரவரும் பாத்தீங்கன்னா அவருடைய வாத நோயும் தீர்த்து கொடுத்து, அதே மாதிரி சனி பகவானுக்கு நீ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீ நியாயத்தராசா இருந்து எல்லாருக்கும் நீதி வழங்கணும்னு சொல்லி அவர் வரம் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு குருநாதர் பாத்தீங்கன்னா பைரவர். அதாவது சனி பகவானுக்கு குருநாதர் பாத்தீங்கன்னா பைரவர். அதனால சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த நாள்ல நீங்க பைரவரை வழிபடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நீங்க தேய்பிரையில நம்ம முன்னோர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா தேய்பிரை திதியில நம்ம இந்த வழிபாடுகளை தொடங்கி வளர்பிறையில முடிக்கணும். தேய்பிரையில பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் தேய்ந்து போகணும், அழிந்து போகணும்னு சொல்லி நம்ம வேண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய நல்ல வாழ்க்கை வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேய்பிரை வழிபாடு செய்யறவங்க வளர்பிறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேய்பிரையில நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் தீர்ந்து போகணும்னு சொல்லிதான் நம்ம வேண்டிக்குவோம். அதே மாதிரி வளர்பிறையில பாத்தீங்கன்னா நம்ம போய் நம்மளோட துன்பங்களை சொல்லி பைரவர்கிட்ட வேண்டக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைரவர்கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கணும், பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு சொல்லி வேண்டணுமே தவிர, இன்னும் நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படி நினைச்சு வேண்டணுமே தவிர, நம்ம நோய் தீரணும், கடன் சுமை குறையணும்னு சொல்லி வளர்பிறை அஷ்டமியில நம்ம பைரவர்கிட்ட வேண்டக்கூடாது. அது பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம செய்யும் போது நமக்கு அது அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்காம போயிடும். அதனால நீங்க தேய்பிரையில நீங்க பைரவரை வழிபாடு செய்றீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியிலேயே வழிபாடு செய்யுங்க. வளர்பிறையில வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா வளர்பிறையே செய்யுங்க. ஆனா பாத்தீங்கன்னா முதல் நம்ம ஆரம்பிக்கும் போது தேய்பிரையில நம்ம பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வளர்பிறையில நீங்க உங்களுக்கு சந்தோஷம் பெருகணும், வாழ்க்கையில செல்வம் பெருகணும், பொருளாதார உயர்வு ஏற்படணும், வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க வளர்பிறை அஷ்டமியை நீங்க தேர்ந்தெடுத்து தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமியிலே வழிபாடு செய்யுங்க. இந்த பைரவர் பாத்தீங்கன்னா சிவனுடைய ஒரு ரூபம் தான். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடும் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்றோம், அதுல பாத்தீங்கன்னா பணம் போட்டு நம்ம முதலீடு போட்டு வியாபாரம் பண்றோம். அதுல லாபம் வரும், சில நேரம் வராமலும் போகும். அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுல தானியம் நல்லா விளைஞ்சு வரும், சில நேரங்கள் வராம கூட போகலாம். ஆனா நம்ம ஆன்மீகத்துல இறைவனை நம்பி வேண்டும் போது அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காம என்னைக்குமே போனது கிடையாது. இறைவனை நம்ம எந்த அளவுக்கு நம்பி வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆற்றலும் அந்த அருளும் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப பைரவ வழிபாடு இந்த வளர்பிறை அஷ்டமியில ராகு கால நேரத்துல செய்யணுங்கிற எந்த நியதியும் கிடையாது. இன்னைக்கு முழுவதும் 10:40க்கு மேல பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி தொடங்குது. அதனால நீங்க இன்னைக்கு முழுவதுமே நீங்க பைரவ வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு என்ன விளக்கு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பைரவர்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு, அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பூசணிக்காய் தீபமும் போடலாம். அந்த கோவில்கள்ல என்ன முறைப்படி பண்றாங்களோ அதை பண்ணுங்க. நீங்க புதுசா ஒண்ணு போய் பண்ணி அதனால நமக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடாது. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சில பேர் மிளகு தீபம் அவங்களே விற்பாங்க. அப்படி மிளகு தீபம் விற்கிறாங்க அப்படின்னா அந்த மிளகு தீபத்தை வாங்கி அதை நீங்க ஏத்தலாம். அவங்களே முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல நீங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா 27 எண்ணிக்கையில சிகப்பு துணியில நீங்க முடிச்சு போட்டு 27 மிளகுகளை கட்டி எடுத்துட்டு போங்க. ரெண்டுலயும் 27 வச்சு 2 அகல் விளக்கு ஏத்துங்க. பூசணிக்காய் தீபம் ஏத்த முடியும்னா ஏத்தலாம்.
அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம சிகப்பு திரி போட்டு ஏத்துங்க, அதுவுமே வந்து விசேஷம். பைரவர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பைரவர் கோயில் தனி சன்னிதானம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா சிவபெருமான் கோயில்ல கண்டிப்பா பைரவர் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீங்க விளக்கு போடுங்க. அது வந்து இன்னமும் சிறப்பு வாய்ந்தது. சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பைரவரை நம்ம வணங்கும் போது நமக்கு என்னெல்லாம் வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் சுமை எவ்வளவுதான் தீராத கடன் சுமை இருக்குன்னா அந்த கடன் சுமை தீர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேண்டிக்கலாம். அதுவும் தேய்பிரை அஷ்டமியில வேண்டிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட செல்வம் பெருகணும் வேண்டிக்கோங்க. நல்லா உழைக்கணும், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து கொடுத்து நல்லா நான் உழைச்சு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் வேண்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பணம் சேர சேர நம்ம கடன் வந்து தானாவே நம்ம வந்து அடைச்சிட முடியும். ஸோ இன்னைக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்க வந்து உங்க வேண்டுதலை வைங்க. சோகமா வந்து துன்பமா வந்து புலம்புறதுக்காக இந்த வளர்பிறை அஷ்டமியை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. அது வந்து பைரவர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வளர்பிறை அப்படின்னாலே வளர்ந்து வர விஷயங்கள் நல்லா வளர்ந்து வரணும். நம்ம அங்க போய் புலம்பி வந்து எதுவும் பண்ணக்கூடாது. சந்தோஷமா நான் இருக்கேன், இன்னும் என்னை நல்லபடியா வச்சிரு, இன்னும் நான் நிறைய வந்து என் குடும்பத்துக்கு செய்யணும், இந்த சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க. நல்லபடியா எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், பைரவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சரியா நடந்துக்கணும். எப்படி வாராகி அம்மனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயந்து வந்து வழிபாடு செய்யறோம், கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் பைரவர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பைரவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம தீய எண்ணங்களோட வந்து வேண்டக்கூடாது. இப்ப வந்து ஒரு பூசணிக்காய் இப்ப நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா மத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து வேண்டக்கூடாது. நம்ம நல்லா இருக்கோம்னு நினைச்சு மட்டும்தான் வேண்டணும். வேற எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாம பைரவர் மழை போய் நின்னா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா அதற்குரிய எதிர்வினைகள் நமக்கே திரும்ப வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா வந்து இறைவன்கிட்ட வேண்டும் போதும் இறைவன்கிட்ட வரங்கள் கேட்கும் போதும் இறைவன்கிட்ட வந்து நம்ம வழிபாடு செய்யும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியல, காட்சி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அதற்கான கர்ம வினைகளை நம்ம வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த பைரவ வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சொர்ண ஆகாஷன பைரவர் அவரை வந்து நீங்க வழிபடும் பொழுதும் இன்னும் நமக்கு செல்வம் வந்து சேரும். நீங்க வந்து இன்னைக்கு நல்லபடியா வந்து வழிபாடு செய்யுங்க. சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் ஏதாவது ஒரு தாக்கங்கள் இருந்தா கூட பைரவர்கிட்ட வேண்டுங்க. ஏன்னா பைரவர்கிட்ட வேண்டும் போது என்கிட்ட வந்து துன்பம்னு சொல்லி வேண்டவங்கள நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் வந்து சனி பகவான்கிட்ட பைரவர் வந்து வாங்கியிருக்காரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் பெற்ற நவகிரகங்கள்ல ஒருவரான சனீஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கே வந்து குருவா இருக்கிறவர் நம்ம பைரவர். அவரை வந்து வேண்டுங்க. உங்களுக்கு எந்த ஒரு சனி தோஷமும் எந்த ஒரு சனி தாக்கத்தினால ஏற்படும் தடைகளும் விலகி நல்லதே வந்து நடக்கும். இந்த அஷ்டமி திதியில நல்லது செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த திதியில வந்து நீங்க கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குங்கிறதுனாலதான் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. சோ எதுவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி செவ்வரளி மலர் மாலையும் வந்து சாட்டுங்க. ரொம்ப ரொம்ப பைரவருக்கு பிடிச்ச ஒரு மாலை. அதையும் வந்து நீங்க முடிஞ்ச செவ்வரளி மலரும் வந்து சாட்டலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. அதே மாதிரி மிளகு விளக்கு வந்து போடணுங்கிறவங்க வீட்டுல போடாதீங்க, தயவு செய்து கோவில்ல போடுங்க. இந்த மாதிரி பரிகார விளக்கு எல்லாமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா கோவில்ல போடுறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து அந்த கால பைரவரோட அந்த 8 திசைகளையும் காக்கக்கூடிய 8 திசைகளையும் ஆடையாக அணிந்த அந்த பைரவ வழிபாடை பத்தி சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பைரவர் அருளை பெற்று நலமுடன் வாழுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.